நேர்கள் அனைவருக்கும் ஆகா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. இந்த ஆகா சீரியலில் ஒரு தாய் தனது 3 பிள்ளைகளை பெரிய பணக்கார வீட்டு குடும்பம் ஒன்றுக்கு கட்டி கொடுத்து தானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய 3 பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பலவாறான கஷ்டங்களை பட்டு அந்த 3 பெண் பிள்ளைகளையும் அதாவது ஒரு பணக்கார குடும்பத்தில் கட்டி கொடுக்கின்றாள். அவள் கட்டி கொடுத்து சந்தோஷம் அடைந்த பின்பு சில நாட்களின் பின்பு பல வகையான கஷ்டங்களையும் பல வகையான துன்பங்களையும் அவள் அனுபவிக்க நேரிடுகின்றது. இவ்வாறான தன்னுடைய 3 பிள்ளைகளான அதாவது ஐஸ்வர்யா, பிரபா, மகா போன்ற 3 பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து கடைசியில் தான் துன்ப நிலையை அடைகின்றதென்பது மிகவும் மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இந்த சீரியலில் எடுத்து காட்டப்படுகின்றது. இந்த தாயினுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா என்பவளுக்கு கட்டி கொடுத்த குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சினைகள் அந்த தாயை மிகவும் மனவருத்தத்துக்குள்ளாக்குகின்றது. இந்த ஐஸ்வர்யாவுக்கு தன்னுடைய கணவனான கௌதமால் ஏற்படுகின்ற பல வகையான பிரச்சினைகள், சந்தேக கண்கொண்டு பார்க்கின்ற தன்மைகள், இத்தனை தன்மைகளும் தான் கொண்ட ஒரு கணவன் தனக்கு கிடைத்து விட்டானே என்ற மன ஏக்கத்துடன் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். ஒரு போட்டோவை வைத்து தன்னுடைய மனைவியை வேற ஒருவரோடு தொடர்புபடுத்தி அவளை களங்கப்படுத்துகின்றாள். அவள் களங்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய மனநிலை மாறுகின்றது. அது மட்டுமல்ல, தனக்கு கிடைத்த கணவன் ஒரு குடிகாரனாக, அதாவது தன்னை கொடுமைப்படுத்துபவனாக, துன்பப்படுத்துபவனாக, பல வகையான கஷ்டங்களை தனக்கு ஏற்படுத்துபவனாக, இத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டு தான் அந்த குடும்பத்தில் மிகவும் பொறுமையாக வாழ்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாகும். எல்லா பெண்களுக்கும் இந்த நிலைமை கடைசி வரை அதாவது இருக்கக்கூடாது என்பது இந்த சீரியல் மூலம் எடுத்து காட்டப்படுகின்றது. இந்த சீரியலில் அதாவது ஐஸ்வர்யாவின் தங்கையான மகா இந்த கௌதமை பல வகையாக நான் திருத்த வேண்டும் என பல வகையான அறிவுரைகளை எடுத்து கூறியும் பல வகையான அதாவது சில உதவிகளை செய்தும் அவன் கடைசியில் திருந்தாத ஒரு ஜென்மமாகவே இருந்து கொண்டிருக்கின்றான். கடைசியில் கௌதம் ஒரு எதிரி போல அதாவது மகாவை பார்க்க வேண்டிய ஒரு கட்டமும் ஏற்படுகின்றது. அடுத்து மகாவின் கணவனான சூர்யா பல வகையான அறிவுரைகளை சொல்லியும் பல வகையான அதாவது ஐஸ்வர்யாவை பல வகையான அவள் உண்மையானவள் என எடுத்து காட்டியும் கூட இந்த விடயங்களை அவன் தன்னுடைய சிந்தனையில் அதாவது எடுத்துக்கொள்ளாத ஒருவனாகவே அவன் காணப்படுகின்றான். இவ்வாறாக இந்த சீரியலில் அதாவது ஐஸ்வர்யாவின் தாத்தா பாட்டியும் கூட பல வகையான குறைகளை அவனுக்கு கூறியும் அந்த கௌதம் குடிகாரன் அதாவது இவர்களுடைய கதைகளை கடைசி வரையும் ஒரு கேட்காத ஒரு மூடனாகவே இதில் வாழ்ந்து வருகின்றான். கௌதமை பலவாறான முயற்சிகளில் வழிகெடுப்பதற்கு மிகவும் ஆழமாக கற்பனை பண்ணுகின்றாள். அது மட்டுமல்ல, வீட்டை விட்டு எப்படியோ அவளை திறத்திவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே மிகவும் கண்ணுங்கருத்துமாக இருக்கக்கூடிய ஆணாக இந்த கௌதம் இந்த சீரியலில் அமைந்து காணப்படுகின்றார். கடைசியாக தாத்தா பாட்டி அதாவது தாத்தா சொல்கின்றார், என்னுடைய சொத்தில் உங்களுக்கு ஒரு சதமேனும் கிடையாது. ஐஸ்வர்யாவை நல்ல முறையில் பாதுகாத்து அவள் கர்ப்பமாக இருக்கும்போது தனது குழந்தையை நல்ல முறையில் பெற்றெடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இருவரும் உதவி செய்ய வேண்டும், பலவாறான உதவிகளை செய்ய வேண்டும் என எடுத்து கூறுகின்றார். இந்த உதவிகளை நீங்கள் செய்தால்தான் நான் என்னுடைய சொத்தில் உங்களுக்கு பங்கு தருவேன் என்று கூறியவுடன் ஐஸ்வர்யா அதாவது ஏதோ மனமாற்றம் அடைவதற்காக பல முயற்சிகளை எடுக்கின்றாள். பார்ப்போம் இனி பொறுத்திருந்து ஐஸ்வர்யாவுக்கு சுதந்திரம் கிடைக்குமா? ஐஸ்வர்யா தன்னுடைய கணவன் கௌதமோடு சுதந்திரமாக வாழ்வாளா? எந்த விதமான பிரச்சினைகளும் இல்லாமல் அவளுடைய வாழ்க்கை நகருமா என்பதை பார்ப்போம். இனி தொடர்ந்து பார்ப்போம். ஆகா சீரியலின் சுவாரஸ்யமான கதை உங்களை காத்திருக்கிறது. சரி, மீண்டும் சந்திப்போம்.